இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணேன். 3/4 கிலோ சிக்கனில் தான் நான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணேன். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை கொட்டி 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கின பிறகு 4 பழுத்த தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து அதையும் இதோடு ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலா வேணும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, சோம்பு, ஜீரகத்தூளையும் கொட்டி இதோட மசாலாவை நல்லா வதக்கிட்டேன். நான் எப்போவுமே கறி குழம்பு வைக்கும்போது உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேன். நல்லா கிளறின பிறகு ஓரளவுக்கு தண்ணி விடுற அளவுக்கு நல்லா கிளறிட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு குழம்பு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு குழம்பு. லாஸ்ட்டு ஃபைனலாக மல்லி இலை போட்டு குழம்பை இறக்கி நல்லா மதியம் லஞ்ச் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய் பாய், டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.